ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இன்ஸ்டாகிராம் பிரபலத்தை அமலாக்கத்துறையினர் 40 கோடி ரூபாய் பண மோசடி வழக்கில் கைது செய்துள்ளனர். லைஃப் கேர் நிறுவனம் நடத்தி வருவதாக உடான்ஸ் விட்ட ரீல் பியூட்டியின் ரியல் முகத்தை இடி கண்டறிந்தது எப்படி? தாய்லாந்தில் கடற்கரையில் கடல் கன்னியை போல கவர்ச்சி போஸ், வளைகுடா கடலில் வளைந்து நெளிந்து டான்ஸ், ஸ்பெயின் நாட்டில் சிலிர்க்க வைக்கும் சில பல ரீல்ஸ், இப்படி ஷார்ட் பீரியட்ல வளைகுடா முதல் ஐரோப்பா வரை கண்டம் விட்டு கண்டம் பறந்து ரீல்ஸ் வெளியிட்டு வந்த இன்ஸ்டா குருவியை தான் தற்போது அமலாக்கத்துறையினர் அதிரடியாக கைது செய்து கூண்டில் அடைத்துள்ளனர். இந்த சோசியல் மீடியா பிரபலத்தின் பெயர் சந்தீபா விர்க். இன்ஸ்டாகிராமில் தன்னைத்தானே நடிகை, காஸ்மெட்டாலஜிஸ்ட், மாடல் மற்றும் தொழிலதிபர் என கிளைம் செய்து கொள்ளும் சந்தீபா அவருடைய பயோவில் கடவுளின் செல்ல குழந்தை என பதிவு செய்துள்ளார். கேமராவின் கண்களையே கிறுகிறுக்க வைக்கும் அளவிற்கு கவர்ச்சியான ரீல்ஸ்களை வெளியிட்டு வந்த சந்தீபாவின் அக்கவுண்டை தற்போது 1.2 மில்லியனுக்கும் அதிகமானவர்கள் ஃபாலோ செய்து வருகின்றனர். இந்த சூழலில்தான் நடிகை சந்தீபா விர்க் நடத்தி வந்த ஹைபோகேர் என்கிற ஆன்லைன் அழகு சாதன பொருட்கள் விற்பனை நிறுவனத்தின் மீது வாடிக்கையாளர் ஒருவர் புகார் அளித்திருக்கிறார். ஆரம்பத்தில் இதனை யாரும் பெரிதாக பொருட்படுத்தவில்லை. ஆனால் சந்தீபாவிற்கு முன்னாள் ரிலையன்ஸ் கேபிட்டல் லிமிடெடின் இயக்குனர் அங்காரை நடராஜன் சேதுராமனுடன் தொடர்பு இருப்பது தெரியவர அமலாக்கத்துறை இந்த ஹைபோகேர் மீதான புகாரை தீர விசாரிக்க தொடங்கியுள்ளனர். அதில் ஹைபோகேர் செயல்படாத ஒரு ஷெல் நிறுவனம் என்பது தெரிய வந்திருக்கிறது. சந்தீபாவின் ஹைபோகேர் வெப்சைட்டில் உள்ள எந்த பொருட்களுமே உண்மையில்லை, வெறும் கண் துடைப்பாக ஒரு சில சாம்பிளை மட்டுமே தயாரித்துள்ள நிறுவனம் அதன் மூலம் போலியாக மார்க்கெட்டிங் செய்திருப்பதையும், அவர்களுடைய வெப்சைட்டில் வாடிக்கையாளர்களால் நேரடியாக பணம் செலுத்தி ஆர்டர் செய்ய முடியாதபடி பேமெண்ட் கேட்வேயை வடிவமைத்திருப்பதையும் அமலாக்கத்துறையினர் கண்டுபிடித்துள்ளனர். இது ஒரு புறம் இருக்க, சந்தீபாவிற்கும் முன்னாள் ரிலையன்ஸ் இயக்குனர் அங்காரை நடராஜன் சேதுராமனுக்குமான தொடர்பையும் டீகோட் செய்து விசாரித்துள்ளனர். காரணம், கடந்த 2018ஆம் ஆண்டு ரிலையன்ஸ் கமர்ஷியல் ஃபைனான்ஸ் லிமிடெட் நிறுவனத்திலிருந்து ரூபாய் 18 கோடி பொது நிதி முறையான ஆய்வின்றி சேதுராமனுக்கு கடனாக வழங்கப்பட்டிருந்தது. அதோடு ரூபாய் 22 கோடி வீட்டுக் கடனும் விதிகளுக்கு புறம்பாக அவர் நிறுவனத்திற்கு பெற்றுள்ளதாகவும், இந்த 2 கடன்களும் போதிய காரணங்களே இல்லாமல் வட்டியும் முதலுமாக தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. அதன் காரணமாக அங்காரை நடராஜன் சேதுராமன் இந்த கடனை தனிப்பட்ட பயன்பாட்டுக்கு பயன்படுத்தி கொண்டு திருப்பி செலுத்தவில்லை என்கிற குற்றச்சாட்டு எழுந்தது. முறைகேடு மூலம் சேர்த்த பணத்தை அங்காரை நடராஜன் சந்தீபாவின் நிறுவனம் மூலம் மணி லாண்டரிங் செய்திருக்க வாய்ப்புள்ளதென அமலாக்கத்துறை அதிகாரிகள் சந்தேகித்துள்ளனர். ஆனால் இந்த குற்றச்சாட்டை நடராஜன் சேதுராமன் அடிப்படை ஆதாரமற்றது என மறுத்துள்ளார். எனினும் டெல்லி மற்றும் மும்பை ஆகிய 2 இடங்களிலும் தீவிர விசாரணை மேற்கொண்ட அதிகாரிகள் இன்ஸ்டாகிராம் பிரபலம் சந்தீபா விர்க் அவருடைய நிறுவனம் மூலம் ரூபாய் 40 கோடியை சட்டவிரோதமாக பரிமாற்றி உள்ளது தெரிய வந்திருக்கிறது. குற்றச்சாட்டை மறுப்பதற்கு சந்தீபாவிடம் போதிய ஆதாரங்கள் ஏதும் இல்லாத காரணத்தால் அவரை அமலாக்கத்துறையினர் அதிரடியாக கைது செய்துள்ளனர். மேற்கொண்டு இந்த ஸ்கேமில் யார் யாருக்கெல்லாம் தொடர்புள்ளது, அங்காரை நடராஜனிடமிருந்துதான் இந்த பணம் பெறப்பட்டதா அல்லது வேறு சில முக்கிய புள்ளிகளுக்கும் சந்தீபா பினாமியாக இருந்துள்ளாரா போன்ற பல்வேறு கோணங்களில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வாழ்க்கையை அனுபவி ராணி அனுபவி என கமெண்ட் செய்யும் அளவிற்கு உலகை சுற்றி வலம் வந்து கொண்டிருந்த இன்ஸ்டா கிளாம் குயின் தற்போது ஸ்கேம் வழக்கில் கைதாகியுள்ளது அவருடைய ஃபாலோவர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.